இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று புனித தேவ சகாயம் பொது நிலையினரின் பாதுகாவலர் என்ற அந்த மைய பொருளை கொண்டு நாகர்கோவிலிலே தமிழக ஆயர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து திருப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டாடுகின்றார்கள், அறிக்கையிடுகின்றார்கள். இந்திய நாட்டிலே இருக்கின்ற பொது நிலையினரின் பாதுகாவலராக என்று அறிக்கையிடப்படுகின்றார். வத்திக்கானால் ஏற்கனவே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக உள்ளது. 40 ஆண்டுகள் தான் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே 1712 அவர் தோன்றிய ஆண்டு. இறந்த ஆண்டு ஒரு 40 வருஷம் சேர்த்துங்க, 1752. இந்த தேதியில் இன்றைக்கு 14ஆம் தேதி, இது ஜனவரி மாதம், அவர் சுட்டு கொல்லப்பட்டார். எனவே அந்த உயிரை கொடுத்த அந்த நாளிலே 14/1/1752 5 முறை சுடப்பட்டு எந்த மரியாதையும் இல்லாமல் அவர் தூக்கி எறியப்பட்டார். அலட்சியமாக காத்தாடி மலை அடிவாரத்திலே வீசி எறியப்பட்டார். அவர் திருவாங்கூர் அரசவையிலே, ஆட்சியிலே, அந்த அரசவையிலே மதிப்புமிக்க ஒருவராக இருக்கின்றார். டச்சுக்காரர்கள் படையெடுத்து வருகின்றார்கள். குளச்சல் பகுதியிலே கரையிறங்கி அங்கே அவருடைய கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவ வேண்டும். வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக, எல்லாருமே தொழிலுக்காக தான் வருவாங்க, அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிப்பாங்க. எனவே இந்த மன்னனுக்கு தெரியும் இவர்களை உள்ளே விட்டால் நம்மை முடித்து விடுவார்கள் என்று. எனவே எதிர்த்து போராடுகின்றார்கள். இந்த டச்சுக்காரர்கள் நவீன ஆயுதங்களை வைத்திருந்தாலும் வெற்றி கொள்ள முடியவில்லை, தோற்று போனார்கள். எனவே அந்த டச்சுக்காரர்கள் அந்த கப்பல் தலைவன் சிறைப்பிடிக்கப்படுகின்றான். மன்னனிடத்தில் வந்து சரணாகதி ஆகின்றான். அவன் ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவன். மன்னனுக்கு அவர் மீது நம்பிக்கை வந்து விடுகின்றது. எனவே தன்னுடைய படைக்கு தலைவராக அவரை நியமித்து விடுகின்றார். என்னென்ன படை யுத்திகளெல்லாம் இந்த திருவாங்கூர் படையில் இருக்கின்ற வீரர்களுக்கு இல்லையோ, தன் நாட்டிலே என்னென்ன நவீன ஆயுதங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தன் நாட்டினர் படையெடுத்து வந்தபொழுது அவர்களுக்கு எதிராக இவரே தலைமை தாங்கி மன்னனுக்காக போரிட்டு அவர்களை தோற்கடித்தார் என்பது ஒரு வரலாறு. அவ்வளவு நன்னம்பிக்கைக்குரிய அவர் அந்த படை தலைவர், கப்பல் படை தலைவராக இருந்தாரே அந்த டச்சுக்காரர், அவரிடமிருந்து இயேசுவை பற்றி சிறிது சிறிதாக கதைகள் எல்லாம் கேட்கின்றார். உள்ளம் உருகுகின்றார். இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார். திருமுழுக்கு பெறுகின்றார். தேவசகாயம் என்று வைத்துக் கொள்ளுகின்றார். அவருடைய உண்மையான பெயர் நீலகண்டன். அந்த பெயரை பெற்ற அவர் அந்த சபையில் இருக்கின்ற பொழுது எல்லோரும் போய் சொல்லுகின்றார்கள், மன்னா, நாம் பாரம்பரியமாக வழிபடுகின்ற தெய்வ வழிபாட்டை புறக்கணித்து விட்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்கின்றார், அந்த படை தளபதியின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார் என்று சொல்ல அவரை சிறைப்பிடிக்கின்றார்கள். 3 ஆண்டுகளாக அவரை துன்புறுத்துகின்றார்கள். அந்த திருவாங்கூர் மன்னனுடைய அரசாட்சியில் இருக்கின்ற எல்லா பகுதிகளுக்கும் அவரை சங்கிலி போட்டு கட்டி தெருவிலே நாயை போல இழுத்து செல்லுகின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள். எல்லா கிராமங்களுக்கும் இழுத்து செல்கின்றார். 3 ஆண்டுகள் அவரை வேதனைக்கு உள்ளாக்குகிறார்கள். மனம் அவர் மாறவில்லை, உறுதியாக இருந்தார் இயேசுவிலே. இறுதியாக அவர் இன்றைக்கு 1752ஆம் ஆண்டிலே சுட்டு கொல்லப்பட்டார். அவர் சுட்ட பொழுது ஒரு கதை இருக்கின்றது. அந்த குண்டுகள் அவர் மீது பாயவில்லையாம். உடனே அவர் என்ன செய்தாராம், அந்த துப்பாக்கிகளை என்னிடம் கொடுங்கள் என்று அவர் கையிலே வாங்கி கொண்டு திரும்பவும் அதை அவர்கள்ட்ட கொடுத்து, இப்பொழுது நீங்கள் விரும்பினால் என்னை சுடுங்கள் என்று சொன்னார். மன்னனின் கட்டளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா, சுட்டார்கள். குண்டு பாய்ந்தது, இறந்தார். அந்த நேரத்திலும் அவர்கள் அவருடைய மகிமையை உணரவில்லை. இயேசுவின் ஆற்றல் எவ்வாறு அவர்கள் செயல்படுகின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவரை அந்த காத்தாடி மலையடிவாரத்திலே வீசி எறிந்து விட்டு சென்றார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்தியாவில் பாருங்கள், 3 வேத சாட்சிகள்ங்க நமக்கு. அந்த 3 வேத சாட்சிகளும் எங்கே இருக்காங்க? தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. முதலாவது வேத சாட்சி அங்கே வந்தவங்க யார்? இயேசுனுடைய அப்போஸ்தலர் தோமையார், தமிழ்நாட்டில் தான் ரத்ன சிந்தனர். அடுத்தாப்புல நம்ம பார்க்க அருளானந்தர், சிவகங்கை சீமையில் உயிரை கொடுத்தார், வெட்டுண்டு இறந்தார். 3வது மறைசாட்சி பாருங்கள், 18ஆம் நூற்றாண்டில்
நம்ம தேவ சகாயம். லாசரஸ்னு அது பேர், தேவ சகாயம்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் என் பாதுகாப்பு, என் உதவி, என் அரண். இறைவன் என் அரண். லாசரஸ்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். எனவே இந்த புனிதர் இன்று அறிக்கையிடப்படுகின்றார் இந்தியாவில் இருக்கின்ற பொது நிலையினரின் பாதுகாவலர். இங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் அவர் பாதுகாவலர். அவரிடத்தில் தினமும் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் எவ்வாறு உள்ள உறுதியோடு இயேசுவுக்கு அவர் வாழ்ந்த அந்த 18வது நூற்றாண்டிலே உறுதியாக தனியாக தான் இருந்தார், வேறு யாரும் இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவரை போல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் திருமுழுக்கின் வாயிலாக நான் பெற்றுக்கொண்டிருக்கின்ற என்றும் வாழ்கின்ற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன் என்ற இந்த உறுதிப்பாட்டை பொதுநிலையினர் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு அவரை போலவே அனைதினமும் நேர்மையாக வாழ்கின்ற பொழுது, செசாருக்கு உறுதியை செசாருக்கும் கடவுளுக்கு உறுதியை கடவுளுக்கும் கொடுத்து வாழ்கின்ற பொழுது நாம் இறையாட்சியிலே பங்கேற்கின்றோம், அதன் பேறு பயன்களை பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை மக்களே. எனவே 3 வேத சாட்சிகள் தமிழ்நாட்டில், ஆச்சரியமாக இருக்குது. கடவுளுடைய கிருபையை பாருங்கள், நமக்கு 3 வேத சாட்சிகளை கொடுத்துருக்கிறார். 3 பேருடைய ரத்தம் இந்த மண்ணில் விழுந்திருக்குதுங்க. வேத சாட்சியினுடைய ரத்தம் நம் நம்பிக்கையினுடைய வித்து என்று புனிதர்கள் வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். எனவே அவர்கள் சிந்திய ரத்தம் நம்முடைய ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றார்கள். வாழ்ந்தால் இவ்வாறு வாழ வேண்டும், இல்லை என்றால் வாழ்வதனால் என்ன பயன் என்ற வினாவை எழுப்புகின்றார்கள். எனவே எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருந்தாலும் மனம் வருந்தி மனம் திருந்தி அந்த மறை சாட்சியரை போல வாழ்வதற்கு முன்வருகின்ற பொழுது நாம் நிச்சயமாக ஆரோக்கியமாக நம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். சரி, இன்றைய வாசகங்களுக்கு வருவோம். இன்றைய முதல் வாசகத்தில் யாரை நாம் சந்திக்கின்றோம்? ஒரு சிறுவனை சந்திக்கின்றோம், சாமுவேல். அந்த சாமுவேல் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வஜ்ராசனத்தில் அந்த சிறுவன் உட்கார்ந்துருப்பான், கடவுளை பார்ப்பான், மேலேருந்து அந்த கார்னர்லேருந்து ஒரு ஒளி வரும். அந்த படம் இருந்துச்சுனாக்கா வாங்கிட்டு போய் ஃப்ரேம் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் காட்டுங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது பார் சாமுவேல் எப்படி இருந்தார், பக்தியா இறைவனுடைய குரலை கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆண்டவரே பேசும், உம் அடியவன் நான் கேட்கின்றேன். அதுதான் அவனுடைய ஜெபம். ஏன் வேண்டுதலெல்லாம் அவங்க பாதத்தில் வைக்கல, நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் கேட்க தயாராக இருக்கேன். ஏலி ஐயா எனக்கு அதை தான் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு ஆண்டவரோட பேசுகிறார். ஆண்டவரே வந்து அவரை சந்தித்தார் என்று பார்க்கிறோம் முதல் வாசகத்தில். 3 முறை சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கிறார் இறைவன். சிறுவனுக்கு புரியவில்லை. ஓடி போய் ஏலி ஆலய தலைவர் அவரிடத்துல போய் பெரிய குரு அவரிடத்துல போய் கூப்பிட்டீங்களா ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயான்னு கேட்கணும். இல்லைப்பா நான் அவனை கூப்பிடலப்பா. 3வது முறை போன பொழுது தான் அவருக்கு புரிகிறது, சரி ஆண்டவர் அவனோடு தொடர்பு கொள்ளுகிறார், பேசுகிறார். எனவே இந்த முறை போய் படுத்துக்கொள், அவராக குரலை கேட்பாய் என்றால் ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கிறேன் என்று சொல் என்று கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். அவனும் வந்து படுத்துக்கொள்கின்றான். 3 முறை குரலொலி தான் கேட்டது. இந்த முறை ஆண்டவரே அவன் அருகிலே வந்துவிட்டார் என்று அந்த வாசகத்திலே போட்டிருக்கிறது. ஒளிமயமான இறைவன் அருகிலே வந்து சாமுவேல் என்று கூப்பிட்டு அவனை ஆசீர்வதித்தார். மிக அழகான ஒரு வார்த்தை என்ன போட்டிருக்கின்றது அந்த முதல் வாசகத்திலே, சாமுவேல் வளர்ந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார், சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. இறைவனால் அழைக்கப்பட்டவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய்த்து போகாது என்ற நம்பிக்கையை அந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை அழைக்கின்றார். சாமுவேலை அழைத்தார், 3 முறை அழைத்தார். 4வது முறையாக அவன் தயார் நிலையிலே இருக்கின்றான், அழைத்தலை ஏற்க உருவாக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை பார்க்கின்ற இறைவன் அவரே வந்து சாமுவேல் என்று தூங்குகின்றவனை தட்டி எழுப்பி பேசுகின்றார். மோயிசன் கடவுளை பார்த்தார் இல்லையா, அதுபோல் இந்த குழந்தை சாமுவேல் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கின்றார். அந்த ஆழமான அனுபவத்தை தான் அந்த படத்தில் போட்டிருக்காங்க. அந்த சாமுவேல் சிறுவன் வஜ்ராசனத்தில் உட்காந்து ஆண்டவரை பார்த்து இப்படியே மன்றாடிட்டு இருப்பார். அந்த கார்னர்லேருந்து ஒரு வெளிச்சம் வரும். அந்த படம் இருந்துச்சுனாக்கா வாங்கி வீட்டில் வைங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க, இது போல ஜெபிக்கணும்ப்பா அப்படின்ட்டு. இன்றைய நற்செய்திக்கு வரோம். இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், ஆண்டவர் இயேசு பல்வேறு பிணிகளால் வருந்தியவரை குணப்படுத்தினார், பேய்களையும் ஓட்டினார். மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னால் பேய்களுக்கெல்லாம் தெரியுது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மெசியான்னு. உடனே அவற்றையெல்லாம் அடக்குகின்றார். நீங்கள் ஒன்றும் எனக்கு சாட்சி தரணும்னு தேவையில்லை,
சாட்சி பகர வேண்டிய நேரத்தில் நீங்கள் சாட்சியை பகரலை, எனவே என் தந்தையால் நீங்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், உங்களுக்கு என் மக்கள் மீது எந்த உரிமையும் இல்லை, அப்பாலே போங்கள் என்று விரட்டுகின்றார். அந்த பேய்கள் பயந்து ஓடி போய் விடுகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய உள்ளத்திலே அவரை இதய அரசராக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்களை விட்டு அவர் ஒருபொழுதும் பிரியவே மாட்டார். வழிபாட்டு அறையிலிருந்து வெளியிலே வருகின்றார் 4 சீடர்களோடு. அவர்கள் சொல்லுகின்றாரே, ராயப்பருடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை ஆண்டவரே. உடனே செல்லுகின்றார். நான் தேர்ந்தெடுத்த திருத்தூதனின் தாய் நோயுற்று இருக்கின்றாரே, அவரை நான் போய் பார்க்க வேண்டும். இருக்கிற இடத்துலேருந்தே சரியாகிவிடும்பா, வா நம்ம வேலையை பார்க்கலான்னு போகலை. உடனே செல்லுகின்றார். ஆலயத்திலிருந்து வெளியிலே வருகின்றார். நேரே பேதுருவின் வீட்டிற்கு சென்று, மாமியார் காய்ச்சலாக படுத்த படுக்கையாக இருக்கின்றார். சென்று அவர் எவ்வளவு ஆழமாக அவரோடு ஐக்கியமாக இருக்கின்றார் அவருடைய துன்பத்திலே என்பதை காட்டுவதற்கு ராயப்பருடைய மாமியாருடைய கையை பிடித்து அவரை எழுப்பி விடுகின்றார். அந்த ஈடுபாட்டினுடைய சின்னம்தான் அவருடைய கையை அவர் பிடிப்பது. ஆண்டவர் இயேசு முழுமையாக நம்மோடு இருக்கின்றார், இன்பத்திலும் துன்பத்திலும். இதை நாம் ஆழ்ந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஆண்டவர் தன்னுடைய பணியை அங்கே செய்கின்ற பொழுது குணமடைந்து எழுந்த அந்த பேதுருவின் மாமியார் அந்த 4 பேருக்கு 5 பேருக்கு இயேசு அந்த 4 சீடருக்கு 5 பேருக்கு உணவு பரிமாறுகின்றார். அதை உண்ணுகின்றார்கள். அந்த சமயத்தில் ஏராளமான மக்கள் வருகின்றார்கள். அனைவருடைய பணிகளையும் போக்குகின்றார், பேய்களை விரட்டுகின்றார். அதன் பிறகு தனிமையான இடத்தை நோக்கி செல்லுகின்றார் ஜெபிப்பதற்காக. அழைக்கப்பட்டவர்கள் இறை வேண்டலிலே வேர்விட்டு வளர வேண்டும் என்ற அந்த பாடத்தை தன்னுடைய முதலாவது 4 சீடர்களுக்கு கற்றுத்தருகின்றார். தன்னுடைய செயல் வழியாக முதலாவதாக இறை வார்த்தையை கேட்க வேண்டும், கேட்டபடி வாழ வேண்டும், அந்த வாழ்வு சிறக்க இறை வேண்டலிலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்ற அந்த கிறிஸ்துவ வழி வாழ்வின் அச்சாணியை, நங்கூரத்தை தன்னுடைய சீடர்கள் முன்னிலையிலே தன்னுடைய சொந்த வாழ்வின் மூலமாக வாழ்ந்து காட்டுகிறார். அவ்வாறு ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது சீடர்கள் ஓடுகின்றார்கள். அவரிடத்தில் சொல்லுகின்றார்கள், ஊருக்கு வாங்க, திரும்பி போவோம், அங்கே இந்த ஜெபக்கூடத்தில் இருப்போம், எல்லா மக்களும் வராங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க, ஊரே கூடி இருக்கட்டும்பா, ரொம்ப நல்லது, பல முறை இங்கே வருவோம், அவங்கள பார்ப்போம், இப்பொழுது நம்ம என்ன செய்யணுமோ அந்த திட்டத்தை அங்கே நிறைவேற்றிவிட்டோம். இன்னும் பல இடங்களிலே சென்று அதே நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களோடு வாழ வேண்டும், அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் பங்கேற்க வேண்டும், நீங்களும் அதை என்னை பின்பற்றி கடைபிடித்து வருங்காலங்களில் வாழ்ந்தும் காட்ட வேண்டும் என்று சீடர்களை பார்த்து வாருங்கள் என்று அழைக்கின்றார். என்ன சொல்றார் இறுதியாக? அங்கும் பல ஊர்கள், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். இங்கே வெற்றிகரமாக என்ன நடக்குதுங்கிறதுக்காக பாதுகாப்பான இடமா இருக்குது, இங்கேயே தங்கிடுவோன்னு கூடாரம் போட்டுக்கல. ஆனால் கப்பர்நகூமில் தான் இயேசு நாசரேத்தை விட்டு வந்தவுடனே வந்து வசிக்கின்றார் என்று விவிலியத்தில் போடப்பட்டிருக்கின்றது. அங்கே வசிக்கின்றவராக இருந்தாலும் எதற்காக? உலகெங்கும் சென்று அந்த இறையாட்சியை பரப்ப வேண்டும், வழங்க வேண்டும், முழுமையான விடுதலையை, பாவத்திலிருந்து விடுதலையை வழங்க வேண்டும், இழந்த அந்த அருளை மக்களுக்கு மீண்டும் தன்னுடைய பாடுகளின் வழியாக அதை வழங்கி அந்த உயிர்ப்பின் வழியாக அதற்கு முத்திரையிட்டு என் அன்பில் நிலைத்திருங்கள், நானே உங்கள் அரண், இறைவன் என் அரண் என்று அந்த நம்பிக்கையை உலக மக்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். வாருங்கள், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன். வெறும் கப்பர்நகூம் என்ற ஊருக்காக மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருடைய பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாக நான் இருக்கின்றேன். என் வழியாக இவ்வுலகம் பொது பொலிவு பெற வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய உழைக்கிடக்கை அவர்களுக்கு அறிவித்து அந்த சீடர்களையும் அழைத்து கொண்டு அடுத்த ஊர்களுக்கு சென்றார் என்று பார்க்கிறோம். எனவே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற நாம் இறை வார்த்தையை கேட்க வேண்டும். சாமுவேல் கேட்டார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் நீதிபதியாக எவ்வளவு சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை சாமுவேல் ஆகமங்கள் 2 இருக்குது. அதை படித்து பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகள் இஸ்ரேல் வரலாறு அந்த 2 புத்தகத்துலையும் இருக்குது. அரசர்களாகமம் 2 இருக்குது, அதையும் சேர்த்து படிச்சிங்கன்னா 400 ஆண்டுகள் இஸ்ரேல் வரலாற்றிலே என்ன நடந்தது என்ற வரலாற்று பதிவேடு அது. அந்த 4 ஏடுகளையும் வீட்டிலே மெதுவாக படித்து பாருங்கள். எனவே நம்முடைய அரணாக இறைவன் இருக்கின்றார். எவ்வாறு தேவ சகாயம் என்றால் இறைவன் என் அரண் என்று பொருள் அல்லவோ, அதுபோல நாமும் அந்த ஆண்டவரை நம்முடைய அரணாக கொண்டு அந்த அரணுக்குள்ளே இருக்கின்ற மதிமயங்கியவர்களாக அல்லாமல் விழிப்புணர்வு மிக்கவர்களாக இறையாட்சியின் சாட்சிகளாக என்றென்றும் வாழ்வோம். அன்னை மரியா
இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார்கள். சாமுவேல் அதைத்தான் சொன்னார், தோமா அதைத்தான் சொன்னார், அருளானந்தர் அதைத்தான் சொன்னார். நாமும் அவ்வாறே அறிக்கையிட்டு உணர்ந்து அனுபவித்து அந்த இன்சுவையான அந்த கிறிஸ்துவ வழி வாழ்வை உலகெங்கும் அந்த தேவ சகாய புனிதரால் பாதுகாக்கப்பட்டவர்களாக நாம் வாழும் இடங்களிலே இந்திய தேசத்திலே பறைசாற்றுவோம், வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ். ஆமென்.